கொஞ்சம் மறுபடியும் நாங்கள் வீடியோ போடுறோங்க, கட் ஆயிடுச்சு, ஏதோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் இப்போ தான் போட்டுட்ருக்குறோம், கொஞ்சம் முதல்ல பாப்பாங்க போட்டிருக்குறாங்க, அதனால் இதெல்லாம் நாங்கள் இப்போ போடுறோம், உங்களுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் மீன் வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம், சும்மா வேண்டாம் பாப்பாங்க பேர் சாப்பிடுவாங்க, அது சாப்பிடுவாங்க, இது சாப்பிடுவாங்க, வேண்டாமான்னு சொல்லிடுவாங்க. அதனால மண்டையெல்லாம் போட்டு அது கூட ஒரு 4 பீஸு போட்டு குழம்பு ரெடி ஆகியாச்சு. அதே 1/2 கிலோக்கு மேலே வந்துருவான்ட்டுருக்குது. அப்புறம் இப்போ 1/2 கிலோ மீன் தனியாக எடுத்து வச்சுட்டோம் பாக்ஸில், தேவைப்படும் போது குழம்பு வச்சுக்கலாம், இல்லை நெய் மீன் வறுத்துக்குவோம். இப்போ பாருங்க, ரோஸ்ட்டுக்கு வந்து இந்த சில்லி கொஞ்சம் அவங்க தாத்தா என் கிரேவியில் சாப்பிட்றதுனால சில்லி கொஞ்சம் பேருக்கு எடுத்து வச்சுட்டோம். இது மீன் வந்து வறுவலுக்குங்க, கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துட்டாங்க கூட நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், வேணுன்னா சேர்த்திக்கலாம். நாங்கள் இப்படியே போட்டுக்குவோம், கொஞ்சம் காரம் எல்லாம் நல்லா இருக்குது. அப்போ போடுறதா அரிசி மாவு வேண்டாம், நாங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம், மசாலா மட்டும் சேர்த்துக்கிறோம். தோசைக்கல்ல தானே வச்சு எடுக்கிறோம், மசாலா மீன் அப்படியே நல்லா சேர்த்தாயிருக்கு. கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் எங்கேயும் அரிசி மாவுலாம் போட்டாங்க, இன்றைக்கி தான் அரிசி மாவு போடணும், கடல மாவு போடணும். இன்றைக்கி மீனை வறுத்தாங்க, அரைச்சாங்களா. இன்றைக்குமே நாங்கள் கொஞ்சம் மசாலா பார்த்தா கொஞ்சம் அரைச்ச விதம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பொறுமையாக சீக்கிரமாக வச்சுக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணி குழம்பு ஆஃப் பண்ணி குழம்பு நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். கொதிச்சிருச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டு அது மேலே கொச்சின் தலை தூவணும், தூவிட்டு உங்களுக்கு காமிக்கலாம். இதுக்கு எதுக்கு அது பொரிக்கிறது தானே சாமி, மசாலா போட மாட்டிங்களா? அதுக்கு சில்லி பவுடர் தனியாக கடையில், அது சில்லிங்கிறனால நாங்கள் அது பவுடர் சேர்த்தானாங்கணும். அந்த ஸ்டவ் கொஞ்சம் இறால் கிரேவி கம்மி பண்ணு போதுமா? இந்த மசாலா இஞ்சி பூண்டெல்லாம் போட முடியும், எவ்வளோ ஒரு மணமாக இருக்குது. பாப்பா மூந்து பார்த்து வைக்கிறேன். கழிக்குதா கொஞ்சம் நேரம் எப்படி இப்போவே பார்த்தீங்களா எப்படி வெந்து சுருண்டு வருதுன்னு. கிரேவி இதே கொஞ்சம் எங்களுக்கு அதிகமாகிடுச்சு, டென்ஷனில் கொஞ்சம் தீட்டு ட்ரை பண்ணி வச்சு கொஞ்சம் முதல்ல கிள்ளிட்டு, நான் அந்த வேர்பதியெல்லாம் கிள்ளிட்டு நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி திங்ஸ் வாங்க பாக்ஸு, நம்ம கண்டாயின் பாக்ஸ் வீட்டில் இருந்தால் இப்படி கிள்ளி வச்சுட்டு நீங்கள் அலாசி வேண்டாம், அது தாங்காது. அலாசி வச்சா ஒரு நாள் 2-3 நாள் போடும். இப்போ கிள்ளி வச்சு நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து அது தலைத்தலைமை பெருசு வச்சு வச்சுக்கிட்டு ஒரு 4 நாள் ஆச்சு. இது வந்து மீனுக்கு வந்து அலாசிட்டு கிள்ளி மேலே தூவுவேன் இப்போது, அப்போ அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும். இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்களா. இது நம்ம அந்த இறால் கிரேவி போட்டுக்கலாம், மீன் போட்டுக்கலாம், வறுத்துட்டு இதுப்பா மீன் போட்டு குழம்பு போடும்போது காமிச்சிடு. பார்த்துக்கேன் வீட்டில் வந்து டைம் ஆகிடுச்சு, அதனால் சாப்பாடு காலையில் வச்சதுனால கொஞ்சம் இதாக இருக்குது, நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். பாத்திரத்தில் வைக்கல, வெயில் காலத்துக்கு தாங்காது, அதனால் குக்கர்லேயே வச்சுட்டோம்.
இப்போ பாருங்கள் குழம்பு பாருங்கள் இவ்வளோதான். இப்படி தான் தயிரோடு தான் மீன் குழம்பு இருக்கணும். இப்படி ரொம்ப இருக்கக்கூடாது. நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு துளி தொட்டோம்னா பாருங்கள் இந்த மண்டை மட்டும் எங்கள் வீட்டுக்கார போகிறேன் அவர் இவ்வளோ தான் சாப்பிட்றாரு. எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க. மீன் குழம்பு தயிராக இருக்கணும் மெயின். அவருக்கு பாருங்க சாப்பிட்டு சொல்லுவாங்க. வாங்க நம்ம தாத்தாட்ட கொண்டு போய் கொடுத்து பார்க்கலாம். தாத்தா சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்க. எப்படி இருக்கு? செம்மையா இருக்கா? இறால் கொஞ்சம் தாத்தா கொசரம், ஏன்னா அவர் இறால் கிரேவி சாப்பிட மாட்டார். கிரேவி சாப்பிட மாட்டார். எதுவுமே கிரேவி ஐட்டம் அவருக்கு பிடிக்காது. அதனால வந்து கொஞ்சம் சில்லி பவுடர் போடுறோம். கழிக்கணும். ஒரு எலுமிச்சை ஒரு எலுமிச்சம்பழம் அரை எலுமிச்சை அதில் கால்வாசி இத்தூண்டு தானே. லெமன் வேணும்ல புளிப்பு சுவைக்காக. இது வந்து அவங்க தாத்தா பேசல பாருங்க. குழந்தை கேட்டோம் பாருங்க. எங்கள் பாப்பாங்களுக்கு இறால் கிரேவி மீன் வறுவல் தான். அவங்க வந்து காலையில் நாங்கள் பருப்பு சாப்பாடு வெறும் பருப்பு கடைஞ்சி எங்கள் மாப்பிள்ளைக்கு கொடுத்துக்கிட்டோம் சாப்பாடு ஒரு தயிர். அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ செய்கிறோம். அவர் நைட்டு வந்து சாப்பிட்டுக்குவார். வேலைக்கு போகிறதுக்கு கொண்டு போனாங்க. இது அவங்க தாத்தா கிட்ட இது மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறோம். எங்கள் சில்லி ரொம்ப கெடுதுங்க. யார் கேட்குற குழந்தை இதுதான் விரும்பி சாப்பிடுங்க. அது என் தங்கச்சி எல்லாம் சில்லினா குருதேவர். எந்திரிச்சு மீன் சில்லி இது அக்காவுக்கு மைசூர் பானா ரொம்ப பிடிக்கும். அவர் மைசூர் பானா குருதேவர். குரு ஐசாக்கு போயிட்டானா இவன். எங்கள் பாப்பாவுக்கு ஐசா கேட்டே இருப்பாங்க. மீன் செம்மையா குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுறேன். கொஞ்சம் தீண்டி விட்டுட்டுங்களா? கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. கொஞ்சம் நாங்கள் அவசரத்தில் கொஞ்சம் மசாலா தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிட்டோம். நீங்கள் இந்த அளவுக்கு பண்ண வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் ஒரு 4 பேர் இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு இதில் இது மசாலா ஐட்டம் இஞ்சி பூண்டு தானே, நீங்கள் சாப்பாட்டுக்கு கூட நல்லா இருக்குது. குழம்பு மாதிரி மீன் குழம்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னு கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு செய்ய வேண்டாம். கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. எப்படி இருக்குன்னு இப்போ பாப்பா சொல்கிறியா? இவ்வளோ கொடுங்க, நான் டேஸ்ட் தான். சொல்லு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நாங்கள் அதான் ஹை ஃபேமிலி வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். இது சொல்லி கொடுத்தால யாரும் சொல்லி கொடுத்தலாம் வந்து நான் நல்லா இருக்குன்னு சொல்ல. உண்மையாலுமே சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. சில்லி பவுடருங்கிறக்கோசரம் இது சில்லிக்கு எது சில்லி போடணும் அதுக்கோசரம் இந்த ஐட்டம். ஆனால் இதே நாங்கள் வந்து கொஞ்சம் அரிசி மாவு இஞ்சி பூண்டு இந்த மாதிரி ஐட்டத்தை போட்டு நாங்கள் சில்லி போட்டுருவோம். ரெகுலராக இது நாங்கள் அடிக்கடி சேர்த்துக்க மாட்டோம். தாத்தா எப்படி இருக்கான்னு கேட்டு சொல்லிட்டு அவர் சூப்பராக இருக்குன்ட்டாரு. சாப்பிட்டு சொல்லிட்டாரு செம்மையாக இருக்குன்ட்டாரு குழம்பு. அடுத்து